ரொம்ப முன்னாடி நடந்த ஒரு கதை. ஒரு காட்டுல எல்லா மிருகங்களும் சேர்ந்து ஒற்றுமையா வாழ்ந்தாங்க. ஒரு நாள் பயங்கரமான சிங்கம் ஒன்று வந்தது. சிங்கத்தின் வழியில எந்த மிருகம் வந்தாலும் பிடிச்சி சாவடிச்சு சாப்பிட்றோம். கொஞ்சம் கொஞ்சமா மிருகங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்தது. இந்த விஷயம் எல்லா மிருகங்களுக்கும் கவலையா இருந்ததுனால ஒரு முடிவுக்கு வந்தாங்க. சிங்கத்துக்கிட்ட போனாங்க. எல்லா மிருகங்களும் அவங்களுடைய கவலையை சிங்கத்துக்கிட்ட தெரிவிச்சாங்க. யானை சொன்னது, இந்த காட்டு மிருகங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். என்ன முடிவு? இன்னையில இருந்து நம்மில் ஒருவன் உங்களுக்கு தினமும் சாப்பாடாக வரும். அப்போ உங்களுக்கு வேட்டையாடணும்னு சொல்லி அவசியம் இருக்காது. ஆஹா, ஆனா எப்படி உன் பேச்சை நான் கேட்க முடியும்? உன் மேல எப்படி நம்பிக்கை வரும்? இப்படியோ போயிட்டு இருக்கோம்னா காட்டுல இருக்கிற மிருகம் நாங்க எல்லாரும் செத்துருவோம். காட்டுல ஒரு மிருகம் கூட இருக்காது. உங்களுக்கு சாப்பிடையும் ஒண்ணும் கிடைக்காது. நீங்க இந்த காட்டின் ராஜா, உங்களுக்கு நாங்க சேவை செய்ய அனுமதி கொடுங்க. சரி, தினமும் நேரத்துக்கு சாப்பாடு வந்து சேரணும் எனக்கு. இல்லைன்னா தினமும் ஒரு மிருகம் சிங்கத்துக்கிட்டே தன்னை தானே தியாகம் பண்ணிருச்சு. ஒரு நாள் புத்திசாலி முயலுடைய சுற்று வந்தது. ஆனா முயல் சொன்ன நேரத்துக்கு அங்க போய் சேரல. முயலோட மனசுல தப்பிக்கிறதுக்கு ஒரு யோசனை வந்தது. முயல் நேரத்துக்கு வராதனால சிங்கத்துக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன் இவ்வளவு நேரமாச்சு? நீ எவ்வளவு சிறுசா இருக்க. உன்னை சாப்பிட்டு எனக்கு பசி கூட அடங்காது. என் கூட இன்னொரு மிருகமும் வந்தது ராஜா அவர்களே. ஆனா வந்த வழியிலே இன்னொரு சிங்கம் சாப்பிட்டுருச்சு. இந்த காட்டுல என்ன தவிர இன்னொரு சிங்கமா? எங்க காமி? என்னோட சாப்பாடு மேல கை வச்சது யாரு? ராஜா அவர்களே, நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன், வாங்க. முயல் சிங்கம் ராஜாவை காட்டுல இருந்து ஒரு குளத்துக்கு கூட்டி போனுச்சு. ராஜா அவர்களே, அந்த சிங்கம் அந்த குளத்து உள்ளதான் ஒளிஞ்சு இருக்கு. சிங்கம் ராஜா குளத்தை எட்டி பார்த்தா உண்மையில ஒரு சிங்கம் தான் தெரியுது. அந்த சிங்கத்தை பிடிக்க சிங்க ராஜா குளத்துக்குள்ள குதிச்சிருச்சு. தண்ணில இருந்து வெளியே வராம தண்ணில இருந்து மூழ்கி செத்துருச்சு. காட்டுல எல்லா மிருகங்களும் முயலை ரொம்ப பாராட்டினாங்க. முயலுடைய புத்திசாலித்தனத்தால எல்லாரும் உயிரும் தப்பிருச்சு. பிசினாரி குருவி. டோனி குருவி ரொம்ப பிசினாரி. டோனி குருவிக்கு 2 பொண்ணுங்க இருந்துச்சு. பெரிய பொண்ணோட பேரு பூச்சிக்குருவி, சின்ன பொண்ணோட பேரு சிட்டுக்குருவி. பசங்களா, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? அம்மா, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரூபா, நானும் தங்கச்சியும் வெளியில போய் விளையாடலாம்னு நினைக்கிறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீங்க வீட்டிலேயே இருங்க. இதெல்லாம் விளையாடுற வயசு கிடையாது. இதெல்லாம் நல்லா படிக்கிற வயசு. அப்பதான் நீங்களும் என்ன மாதிரி கஷ்டப்பட மாட்டீங்க. ஐயோ அம்மா, எங்களை போக விடுங்க. நாங்க வாரம் முழுக்க படிச்சுக்கிட்டே தானே இருக்கோம். குறைஞ்சது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி விளையாடுறோம். திங்கட்கிழமையா இருந்தாலும் சரி, இல்ல ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் சரி, நீங்க நல்லா படிச்சேதான் ஆகணும். அப்பா நம்மளோட குடும்பம் நிம்மதியா இருக்கும். என் கூட இப்படி வாதாடுறத விட்டுட்டு புத்தகத்தை எடுத்து படிங்க. என்னக்கா இது? நம்மளை பத்தி அம்மா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க, கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. சி, எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆமா சிட்டி, ஆனா நம்மளோட கையில என்ன இருக்கு? நம்ம அம்மாவோட பேச்ச கேட்டுதான் ஆகணும். இப்படி புஜிக்குறிக்கும் சிட்டுக்குறிக்கும் டோனி பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா அவங்க இருக்கிற அறைக்கு டோனி குருவி வந்துருச்சு. என்ன செய்யுங்க? 2 பேரும் படிக்கிறீங்களா, இல்ல புத்தகத்தை முன்னுக்கு வச்சுட்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்களா?
இல்லம்மா, நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி சரி, இப்போ எழுந்து சாப்பிட்டு வாங்க. சாப்பிட்டு கூப்பிட்டு உடனே எழுந்துட்டு வராதீங்க. முதல்ல போய் கையை கழுவிட்டு வாங்க. சரியம்மா சொல்லிட்டு பூச்சிக்குருவியும் சிட்டுக்குருவியும் சாப்பிட போனாங்க. இந்தாங்க இந்த சப்பாத்தியை சாப்பிடுங்க. எப்ப பாரு சப்பாத்தி தானே. எனக்கு தினமும் சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குது. ஆமாம்மா, நாங்க தினமும் சப்பாத்தி தான் சாப்பிட்றோம். தினமும் சாப்பிட்றீங்கல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. தினமும் நான் என்ன கொடுக்கணும் அதை தான் சாப்பிடணும். நீங்க இன்னொரு முறை என்ன எதிர்த்து கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காதீங்க. ஜாக்கிரதை. இப்படி டோனி குருவி அவங்கள திட்டிருச்சு. அவங்களால எதுவுமே செய்ய முடியாம கொடுத்த சப்பாத்தியை சாப்பிட்டாங்க. அப்போ டோனி குருவி இப்படி சொன்னுச்சு, எனக்கு கொஞ்சம் வெளியில முக்கியமான வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். டோனி குருவி இப்படி சொல்லிட்டு அவங்களோட பசங்களை வெளியில விட்டுட்டு வெளியே போயிருச்சு. அக்கா, அம்மா தினமும் இதே டைமுக்கு தான் வெளியில போறாங்க. என்னமோ செட்டி, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆமா, அம்மா என்ன செய்றாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? நம்மக்கிட்ட எதனாலும் சொல்றாங்களா அவங்க என்ன? இப்படி 2 பேரும் பேசிட்டு முச்சுக்குருவியும் சிட்டுக்குருவியும் அவங்க அறைக்குள்ள போனாங்க. மறுநாள் துணிக்குருவி சமைச்சிட்டு இருந்துச்சு. அம்மா, நாளைக்கு என்னுடைய ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் இருக்குமா, நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து டான்ஸ் ஆட போறோம்மா. அதுக்கு இப்போ என்ன செய்ய சொல்ற பூச்சி? என்ன? அம்மா, எனக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு அழகான ட்ரெஸ் வேணுமா, வாங்கி தரீங்களா? என்னது ட்ரெஸ்ஸா? ஆமா, உங்ககிட்ட தான் நிறைய ட்ரெஸ் இருக்கு. எதுக்கு புது ட்ரெஸ்ஸு? அம்மா, எல்லாரும் ஒரே கலர் ட்ரெஸ் போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த கலர் என்கிட்ட இல்லைம்மா, அதுக்கு தான் நீங்கள் வாங்கி தாங்கம்மா. பாரு பூச்சி, உனக்கு டான்ஸ் ஆடணும்னா போய் ஆடு. எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டா நான் எங்க போய் வாங்கிட்டு வர்றது? ஏற்கனவே நான் உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வளர்த்துட்டு இருக்கேன். உங்க அப்பா நம்மளை விட்டுட்டு போன அப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறேன்னு தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனால் நீங்க என்னண்டா அது வேணும் இது வேணும்னு என்ன சாவடிக்கிறீங்க. முதல்ல நீ இங்க இருந்து போ. துணிக்குருவி இப்படி பேசி பூச்சிக்குருவியை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. அது அங்கிருந்து அழுதுகிட்டே அதுல அறைக்குள்ள போயிருச்சு. அழாதக்கா, நீ அழுகிறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த அம்மா எப்பவுமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்ப பாரு அவங்க பிசினாரித்தனமாவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச சமையல் தான் சமைக்கிறாங்க. அப்படியே அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் வாங்கி தராங்க. எப்பவுமே உங்களுக்கு என்ன வேணும்னு அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு நிஜமா இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல. அக்கா, நான் கூட ஏதாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூட இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல. நம்ம இங்க இருந்து போயிடலாம். பக்கத்துல என் ஃப்ரெண்ட் வீடுன்னு இருக்குக்கா, அங்க போயிடலாம்க்கா. இப்படி ஒரு குடும்பக்காரங்கள்ட்ட இருக்கிறதுக்கு பதிலா நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு தனியாவே இருந்துக்கலாம்க்கா. இப்படி துணிக்குருவியோட இருக்க முடியாம பூச்சியும் சிட்டும் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முடிவு பண்ணாங்க. இப்போ நான் வெளியில காய்கறி வாங்குறதுக்காண்டி போறேன். 2 பேரும் அட்டகாசம் பண்ணாம வீட்டுல இருங்க. இப்போ டோனிக்குருவி காய்கறி வாங்குறதுக்காக வெளியே போயிருச்சு. இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்ட்டு பூச்சியும் சிட்டியும் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. பக்கத்து ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க அந்த வழியில மக்கி கழுகு பார்த்தாங்க. மக்கி கழுகுக்கு கோல்டு சப்பன்னு இருக்கு. விதவிதமான தங்க நகையெல்லாம் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தது மக்கி கழுகு. அட, நீங்க டோனி குருவியோட பொண்ணுங்க தானே? ஆமா. இங்க பாருங்க, நீங்க உண்மையாவே அதிர்ஷ்டக்காரங்க. அதிர்ஷ்டக்காரங்களா? ஏன் அப்படி சொல்றீங்க? நான் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். இதோ 2 ஜோடி நெக்லஸ் யாருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கு தான். உங்க அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக செஞ்சாங்க. அப்படியோ உங்களுக்காக பேங்க்ல பணம் கூட சேர்த்து வச்சுக்காக. உங்களுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்ல, பயங்கரமான தலைவலி இருக்கு. அவங்களுக்கு கூட வைத்தியம் செய்யாம உங்களுக்காக சேர்த்து வைக்கிறாங்க. இப்படி மகி கழுகு டோனிக்குருவி செய்த தியாகத்தை எடுத்து சொன்னிச்சு. பூச்சியும் சிட்டியும் அவங்களுடைய தப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த நிமிஷமே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அம்மா கூட சந்தோஷமா வாழ்ந்தாங்க.
துணிக்குருவியும் சாணி வீடு. துணிக்குருவி ரொம்பவும் ஏழை, பாவம். அவ சம்பாதிக்கிற பணம் எல்லாமே பூச்சியோட படிப்புக்கே சரியா போயிட்டு இருந்துச்சு. பூச்சி, இவ்வளோ ராத்திரி நேரத்துல தூங்காம என்னம்மா செஞ்சுட்டு இருக்கியா? அம்மா, எனக்கு நிஜமாவே தூக்கம் வரலம்மா. ஐயையோ, எதுக்குமா? நீயே பாருமா எப்படி இருக்குண்டு, எப்ப விடிஞ்சு போகுமாண்டு பயமாவே இருக்குமா. எங்க பார்த்தாலும் ஒரே ஓட்டையாவே இருக்கு. வாசல்ல ஒரு கதவு கூட இல்லை. இதோ உங்களோட புடவைய அப்படி தொங்க விட்டிக்கும். எனக்கு என்னன்னா இந்த ஓட்டையில இருந்து எப்போ என்ன பூச்சி வருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. பூச்சி, நீ என்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காமா. ஐயோ அம்மா, நீங்க என்ன செஞ்சீங்க எனக்கு? இந்த ஏழை அம்மா கூட இருக்கிறதானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற. நீ கூட உங்க அப்பா கூட போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நான் அப்பா கூட எப்படிம்மா போவேன்? அவரு வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு. உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாரு. உன்னை சங்கடத்துல தள்ளி விட்டாரு. அப்படிப்பட்ட ஆள் கூட நான் எப்படி அம்மா போவேன் சொல்லு? பூச்சி, நீ ரொம்ப நல்லவம்மா. என்னாலதான் ஒன்ன நல்லா பாத்துக்க முடியல. மொத்த பணமும் படிப்புக்கே சரியா போயிருது. காட்டுல இருந்து உணவுகளை கொண்டு வந்து ஏதோ சமாளிக்கிறேன். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என்னால மட்டும் இந்த வீடு செய்ய முடியல. இன்னும் 2 நாளையால எனக்கு எக்ஸாம் முடிய போதில்ல. இன்னும் 2 நாளையால எனக்கு லீவ் விட்டுருவாங்க. அப்போ நான் நேரத்தை வீணாமாக்காம என்னை விட சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன். அப்பயோ அதுல வர பணத்துல நம்ம வீடை சரி செஞ்சுக்கலாம். அப்படியோ பேசிட்டு துணிக்குருவியும் பூச்சிக்குருவியும் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பூச்சி ஸ்கூல் போனா. பூச்சி, என்ன பண்ணு, இன்றைக்கு ஸ்கூலுக்கு உங்க அம்மா வந்திருந்தாங்க. நாளைக்கு என்னோட பிறந்த நாள். நாளைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு டீச்சரை கூட்டி போலான்னு அம்மா இங்க வந்தாங்க. அப்படியா? அம்மா இதுதான் என்னோட ஃப்ரெண்டு பூச்சி குருவி. ஓஹோ, அப்படியா? நல்லா இருக்கிறியா பூச்சி? நல்லா இருக்கிறாண்டி. சரி வா. எங்க ஆண்டி? உன்னுடைய அம்மாவையும் பர்த்டே பார்ட்டி கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் ஒரு முறை உங்க அம்மா அப்பாவுக்கு சேர்த்து சொல்லிட்டு போலான்னு இருக்கு. ஐயோ, அதெல்லாம் பரவாயில்லாண்டி, நானே சொல்லிக்கிறேன் அம்மா கிட்ட. நீயே சொன்னா எப்படி நல்லா இருக்கும். முதல்ல என்னையும் பண்ணுவையும் வீட்டுக்கு கூட்டி போ. வேற வழி இல்லாம பூச்சி வேற பனுவையும் பனோட அம்மாவையும் பூச்சியோட அம்மா கிட்ட கூட்டிட்டு போனா. ஆண்டி, இதுதான் எங்க வீடு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க தான் என்னோட அம்மா. அம்மா பேரு டோனி. உங்க வீடு எப்படி இருக்கு? பார்க்கும்போதே ரொம்ப பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு கதவு கூட இல்லையே. நிஜமா இங்க எப்படி தான் இருக்கிறீங்க? எங்களுக்கு பழகி போச்சுங்க. நீங்க வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. இல்லைங்க, பூச்சியை கூட்டி நட்டு போனாங்க வந்தோம். ஐயோ ஆண்டி, பன்னோட பர்த்டே பார்ட்டிக்கு எங்களை கூப்பிட்டு தானே இங்க வந்தீங்க. அந்த விஷயத்தை நீங்க சொல்லாமலே கிளம்புறீங்க. அது வந்தாங்க பாட்டிக்கு நிறைய படம் தான் வருவாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் வந்தா நல்லா இருக்காது. வேற ஒரு நாள் என்னோட பங்களாக்கு நான் வந்து கூட்டி போறேன். அப்படி சொல்லிட்டு சுச்சி காக்கா பன்னு கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுச்சு. பாத்தீங்களா அம்மா, அந்த பன்னு காக்காவோட அம்மா நம்மளை எவ்வளவு அவமானப்படுத்திட்டு போறாங்கன்னு. ஆமா பூஜி, நம்ம மட்டும் என்ன செய்யறது? இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அந்த கடவுள் தான் புத்தியை கொடுக்கணுமா. சரி, நீ வீட்டுக்குள்ள போ, நான் காட்டுக்கு போய் உணவு எடுத்துட்டு வரேன். சாப்பாடு தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது போற வழியில ஏதோ சாப்பிட்டு வாயில நுர தள்ளிட்டு ஒரு பசுமாடு ஒன்று தரையில விழுந்து தவிச்சிட்டு இருந்துச்சு. இந்த மாடுக்கு என்னவா இருக்கும்? ஒருவேளை விஷ செடியை சாப்பிட்டு இருக்குமோ? அப்படின்னு சொல்லிட்டு துணி அங்கே இங்கேயும் பார்த்துக்கிட்டு விஷத்தை முறிக்கிற ஒரு இலையை அவ பார்த்தா. இந்த செடியோட சாறு விஷத்துக்கு மருந்துன்னு பாட்டி சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இலையை எடுத்து கசக்கி அந்த சாறை எடுத்து மாட்டுக்கு கொடுத்தா. அந்த மாடு அதை குடிச்ச உடனே குணமாயிருச்சு. திரும்ப சந்தோஷமா துணியை கட்டி பிடிச்சிட்டு அவளுக்கு நன்றி சொன்னிச்சு. இந்த காலத்துல வாயில்லாத ஜீவன் தான் நன்றியோட இருக்கு. அப்படி சொல்லிட்டு அவைக்கு தேவையான சாப்பாடு எடுத்துட்டு மாட்டையும் கூட்டிட்டு அவட வீட்டுக்கு போனான். பூச்சிக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். மறுநாள் காலையில அந்த மாடு வீட்டுக்கு முன்னாடி சாணத்தை போட்டுச்சு. ஆனா அந்த சாணம் கொஞ்ச நேரத்துல இரும்பு மாதிரி ஆயிடுச்சு. அம்மா, இது சாணம் மாதிரியே இல்ல, ஏதோ ஒரு இரும்பு மாதிரி இருக்கு.
காட்டுல வாழ்ற மாற்று சாணம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி இந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. அம்மா எனக்கு ஒரு யோசனை வருதுமா. இந்த சாணம் காயறதுக்கு முன்னாடி ஜன்னல் கதவு எல்லாம் செஞ்சிடலாமா? அப்புறம் இருக்கிற ஓட்டைகள்லாம் மறைச்சிடலாமா? புச்சியோட யோசனையால் அவங்களோட வீட்டில் இருக்கிற ஓட்டை எல்லாத்தையுமே அதை வச்சு அடைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. இப்போ பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு வீடு. கோமதா, உன்னால எங்கட வீடு ரொம்ப அழகாயிருச்சு. அன்னையில இருந்து துணி மாடு கொடுக்குற பாலை ஊரில் கொண்டே விற்று அதில் கிடைக்கிற பணத்தில் அந்த சாண வீட்டில் சந்தோஷமா 2 பேரும் வாழ்ந்தாங்க.